இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்லும் விஷயங்கள், இதுவரை நம்ம அர்ஜுனர் கேட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலை ஒன்றொன்னா சொல்லிகிட்டே வரார். பிரம்மம் என்றால் யார் என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு, பிரம்மம் என்பவர் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர். அவரின் ஸ்வரூபம் கற்பனைக்கு எட்டாத ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துக்கு அதிதெய்வம் என்று பெயர். அவர் படைத்த இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய தன்மையுடையது. இந்த பிரபஞ்சத்திற்கு அதிபூதம் என்று பெயர். அவரே அனைத்து யஜ்ஞங்களின் அதிபதியாக இருக்கிறார். அதனால் அவருக்கு அதியஜ்ஞன் என்று பெயர். கர்மா என்றால் பகவானை சென்று அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அவரை சென்று அடைவதற்கு இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லை இதை மிஸ்யூஸும் பண்ணலாம். அதனால் பலனை கருதாமல், பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்யும் கர்மாக்கள், செயல்கள் அந்த பகவானிடமே நம்ம இட்டு செல்லும் என்று அழகாக நம்ம கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அது போலவே மீண்டும் ஒரு முறை அந்த அதிபூதம், அதியஜ்ஞம் அந்த 3 விஷயங்களை சொல்வதற்காக, அந்த 3 விஷயங்களை பற்றி விளக்குவதற்காக இந்த கர்மாவை மீண்டும் ஒரு முறை நமக்காக ஞாபகப்படுத்துகிறார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயங்கள், எப்படி அந்த பகவானை சென்று அடைவது என்று கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனர். அதே நேரத்தில் அர்ஜுனர் கேட்ட இன்னொரு கேள்வி, இந்த இறுதி காலத்தில் நம்ம போன அத்தியாயத்தின் 7வது அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் கடைசி வரியில் பார்த்தோம், யார் ஒருவன் இறுதி காலத்தில் அந்த இறைவனை நினைக்கிறானோ மனதுக்குள்ள, இறுதி காலத்தில் அவன் உயிர் பிரியும் அந்த நொடியில், இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே என்னை இழுத்துக்கொள், மீண்டும் ஒரு பிறப்பு வேண்டாம், பிறப்பே இல்லாமல் பிறப்பற்ற நிலையாக இருக்கும் மோட்சத்தை, முக்தியை எனக்கு அளிப்பாயாக என்று யார் ஒருவன் வேண்டுகிறானோ, யார் ஒருவன் அந்த இறுதி காலத்தில் இறுதி நொடிகளில் கூட அந்த இறைவனை மனதில் வைத்திருக்கிறானோ, அவனுக்கு நிச்சயமாக அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இறுதி காலத்தில் அந்த இறைவனை நினைத்தால், இறுதி காலத்தில் இறைவனின் நினைப்பு வந்தது என்றால் நிச்சயமாக அவனுக்கு முக்தி கிடைக்கும். மீண்டும் பிறப்பு இறப்பு என்கிற அந்த சாகரத்தில் அவன் வரமாட்டான் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி அதே விஷயத்தை நான் இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறார். இறுதி காலத்தில் உயிர் பிரியும் தருணத்தில் கூட அக்கம் பக்கத்தில் குடும்பத்தினர்கள் இருக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப பிடித்த சொந்தக்காரர்கள் இருக்கலாம், இல்லை தூரத்தில் வீட்டுக்கு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் வருவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்வளவு எதிர்பார்ப்புகள், இவ்வளவு நினைவுகள், இவ்வளவு எண்ணங்கள், இது அனைத்தை கடந்து அந்த இறைவன் இருக்கிறார், அவரை சென்று அடைய போகிறோம் என்ற ஆனந்தத்தோடு அந்த இறைவனை யார் நினைக்கிறானோ, அப்படி இறுதி காலத்தில் கூட அந்த இறைவனை யார் விடமாட்டேங்கிறாரோ, அப்படி என்னை விடாத பக்தர்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு மோட்சத்தை, முக்தியை அளிப்பார் நம்மளோட இறைவன். அதனால் இறுதி காலத்திலும் அந்த இறைவனை நினைக்கும் அந்த பக்தர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 5வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.